நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து நம்மளுக்கு ஒரு சொந்த உருவாகிறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆகும். இப்ப என் வீட்டுல ஒரு ஆள் அடிஷன் ஆகணும்னா குழந்தைய என் பொண்ணு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தை வரும். ஆனா எனக்கு பாருங்க, ஒரே நாள்ல 28 குழந்தைங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புல நானும் இருக்கேன், ரொம்ப பெருமைப்படுறேன். உலகத்துல நான் கர்வப்படுறேன்னு கூட சொல்லலாம் இந்த வார்த்தை. இந்த மாதிரி ஒரு அமைப்புல நான் இருக்கேன் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த அமைப்புக்கு வந்திருக்கிற புது அங்கத்தினர்கள் தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி. இந்த அமைப்புல இல்லாத விஷயமே கிடையாது. எந்த மதம் இல்லை இந்த திருநாட்டின்னு நம்ம சொல்றோம் இந்தியால. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல என்ன துறை இல்ல, எல்லா துறையில இருக்கிறவங்க இந்த அமைப்புல இருக்காங்க. அந்த மாதிரியான அமைப்புல நம்மளும் ஒரு அங்கமா இருக்கணும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம ஒரு சின்ன ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது போகுது, பயணம் போகும்போது குதிரைக்கு கண்ணு சைட்ல எல்லாம் பாக்கூடாதுன்றதுக்காக ஓரத்துல கடிவாளம் கட்டுவாங்க, மறைப்பா சின்ன திரை மாதிரி அந்த குதிரைய கண்ணை மறைச்சிருவாங்க. எதுக்குன்னா அது போக வேண்டிய திக்கு எதுவோ அதனோட இலக்கை மட்டும் பார்த்து அந்த குதிரை போகணும். வேற இடத்துல அதனோட மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது, தன்னோட எண்ணம் திசை மாறி போக கூடாதுன்றதுக்காக அந்த குதிரைக்கு கட்டுறாங்க. அதே மாதிரி நாமளும் நாம எடுத்துட்ட லட்சியத்தை நோக்கி மட்டுமே நம்ம செயல்படணும். வேற எதை பத்தி கவலைப்படக்கூடாது. என்ன நம்ம எடுத்துட்ட லட்சியத்தை நோக்கியே கண்டிப்பா பயணம் பண்ணணும். கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கண்டிப்பா வரும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.